சோழர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த கோயிலுங்க. செவரை சுற்றி வெறும் தமிழ் எழுதியிருக்குங்க. பயமாக வேற இருக்கு. பட் வணக்கம். நான் இப்போ நிற்கிற இடம் ஒரு சாதாரண கோயில் கிடையாது. இது அருண்மொழீஸ்வரர் சிவன் கோவில். இங்குள்ள மக்கள் அமிர்தேஸ்வரர் என்று அழைக்கின்றனர். இந்த இடத்தை பற்றி தான் இந்த கல்வெட்டுகள் பேசுது. இந்த பகுதி ஒரு காலத்தில் கங்கா வம்சத்தினர் ஆட்சியில் இருந்தது. அதுக்கு பிறகு வரலாறு ஒரு பெரிய திருப்பத்தை எடுத்தது. முதலாம் ராஜராஜ சோழன் கங்கவாடி தேசத்தை தன் ஆட்சிக்குள் கொண்டு வந்தார். ராஜராஜ சோழன் கோயில்களை அழிக்கவில்லை, மாறாக அவர் செய்தது ஒன்றுதான்: நிர்வாகம், கல்வெட்டு, ஒழுங்கு. அதற்கான சாட்சிதான் இந்த அருண்மொழீஸ்வரர் கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகள். ராஜராஜ சோழனுக்கு பிறகு அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன், அவர் காலத்திலும் இந்த பகுதி சோழர் நிர்வாகத்திலேயே தொடர்ந்தது. அதனால்தான் ராஜேந்திர சோழன் பெயருடன் ஆட்சியாண்டு குறிப்பிடப்பட்ட கல்வெட்டுகளும் இங்கே கிடைக்கின்றன. இந்த கல்வெட்டில் ஒரு முக்கியமான வரி வருகிறது: இலலை நாட்டு மானலூர் பள்ளி நிகரலி சோழபுரத்தில் உள்ள அருமொழிவரம் உடையாருக்காக தேவதானமாக. இதன் அர்த்தம் என்ன? இந்த கோயிலுக்காக நிலம் தேவதானமாக, அதாவது கோயில் பயன்பாட்டுக்காக சபை தீர்மானமாக வழங்கப்பட்டது. இதில் நிகரலி சோழபுரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய விளக்கம் என்னன்னா, ஒப்பற்ற சோழ நகரம். இது ஒரு புகழ்ச்சி பெயர். சோழர் காலத்தில் ஊர்களுக்கே புகழ் பெயர்கள் இருந்தன. ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தில் இந்த கோயில் பாதுகாக்கப்பட்டு கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டது. இதுதான் சோழராட்சியின் உண்மையான அடையாளம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மல்லூர்பட்னா வில்லேஜ், சென்னப்பட்னா தாலுக், பெங்களூர் சவுத் டிஸ்ட்ரிக்ட். ரீசெண்டாக ரினோவேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல் இருக்குது. இதெல்லாம் பழைய கல், தமிழ் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுக்கல் இப்போ வச்சுருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து நாராயண சுவாமின்னு ஒரு கோயில் இருக்குது, பக்கமே தான். அங்கேயும் கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டிருக்கு. ஸோ வாங்க அங்கே போகலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:10 ஆயிடுச்சு. ஸோ அடுத்த கோயில் நாராயண சுவாமி கோயிலுங்க. அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க போகலாம். செவரை தமிழ் எழுதியிருக்குங்க. அதுங்க வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம். நைட் ஆயிடுச்சு. ஸோ நைட்டில் வர வேண்டியதாக போச்சு, வேறு வழி இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் எழுதியிருக்குங்க. நைட்டில் என்னால் முடிஞ்ச வரையும் கவர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க.
ஃபுல்லாக தமிழ் எழுதிருக்குங்க, தெரியுதா? இங்க பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக தமிழில். கோயிலை சுற்றியும் வேறு ஏதோ புரு 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 சவுண்டாக கேட்குது, என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஆனால் சுற்றியும் ஒரே இதாக இருக்குங்க, பக்கமே விவசாயம் இல்லையா, பட் இருக்குது. எப்பா பயமாக வேறு இருக்குது. பட் பாருங்கள், ஃபுல்லாக தமிழ் தாங்க. நைட் ஆகிடுச்சு, என்னால் முடிஞ்ச வரையும் கவர் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக இதெல்லாம் சோழர் காலத்தில் இதெல்லாம் பெருமைங்க. மைசூர் பக்கத்தில் இருக்கிறுங்க, தமிழுங்க. எனக்கு வார்த்தை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நைட் ஆகிடுச்சு, கடவுளே சேஃப் இல்லை. கோயிலன்னா ரொம்ப பால் அடைஞ்சிருக்குங்க. பாருங்க, இல்லை இங்கே பாருங்க, ஃபுல்லாக தாங்க, ஃபுல்லாகவே தமிழ் தான், மேலேருந்து கீழே வரையும். தெரியுதுங்களா? கோயில் நேரத்துக்கு ஒன்றும் தெரியல. கம்பெல்லாம் பூச்சா இருக்கா பாம்பு இருக்கானே தெரியல, புரு புருன்னு ஓடிட்டுருக்குது. பாருங்க பாருங்க, சோழர்கள் ஆண்ட இடம், சோழர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த கோயிலுங்க. தேன் கூட வேறு கட்டியிருக்க, பயமாக இருக்குது. இங்கே இருக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மொபைல் லைட்டில் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு. டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் தட்டிக்கோங்க, லைக் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க. நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா ஒன்னாலேஸ்வரா கோயிலுங்க. இந்த கோயிலை பார்த்துட்டு தான் நான் வந்து அமிர்தேஸ்வரா நாராயணசுவாமி கோயிலுக்கு வந்தேங்க. இங்கே ஆக்சுவலாக பூஜையை கேட்டதுக்கு தமிழ் எழுத்துக்கள் உள்ள கல் எங்கன்னு கேட்டதுக்கு அவர் இதுதான் சொன்னார். ஆனால் நான் கல்லை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னால் கன்னட எழுத்துக்கள் தாங்க பார்க்க முடிஞ்சுச்சு. எங்கேயும் வந்து தமிழ் எழுத்துக்கள் எனக்கு தென்படலை. இங்கேருந்து தாங்க ஃபஸ்ட்டு வந்தேன். எனக்கு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். ஸோ இந்த மாதிரி வேறு மாநிலத்தில் சோழர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த கோயிலுக்கு நான் பயணிக்கலான் இருக்கேன், ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன். அதில் எழுதியிருக்கு தமிழ் கல்வெட்டுகளை நான் போய் பார்க்கலான் இருக்கிறேன், உங்களுக்கும் காண்பிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அந்த மாதிரி பயணத்தை தொடர இது ரொம்ப உதவியாக இருக்கும். அருண்மொழீஸ்வரர் கோயில் பற்றிய தொடக்க தகவல் லக்ஷ்மி கிஷோர் அரசு இவரிடமிருந்து தாங்க எனக்கு கிடைத்தது. ஸோ இவருக்கு மிக்க நன்றி.